சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் வந்து மூட் அவுட் ஆகிறேன். ஸோ நிறைய கோபங்கள் வருது. அடிக்கடி மன அழுத்தம் வந்து உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அடிக்கடி நடக்குது அப்படின்னா, இது உங்கள் மூளையோட பிரச்சனை மட்டும் கிடையாது. உங்கள் வயிறும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் வயிறுக்கும் என்ன சம்மந்தம்? அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ குடலுக்கும் நம்மளுடைய தோலுக்கும் என்ன சம்மந்தம்? இதை வந்து நம்ம கட் பிரெயின் ஆக்சிஸ், அதே மாதிரி கட் ஸ்கின் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம குடலை தான் வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கும். செரிமானம் கரெக்டாக நடந்தது அப்படின்னாலே நம்ம ஸ்கின் நல்லா வந்து க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்க கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் தான் 90லேருந்து 95% ஆஃப் செரட்டோனின் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கட்டில் ஒரு லேயராகவே நல்ல பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாஸ் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னாலே லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் வந்து உருவாகுது. இதுதான் இன்றைக்கி எக்ஸிமா, சொரியாசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொம்ப சீக்கிரமாக வயதான ஒரு தோற்றம் வந்து வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. ஸோ எதனால் இந்த பிரச்சனைகள் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது, டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தில் இல்லாத உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது, அதிகப்படியான மன அழுத்தம், இரவு தூக்கம் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் நம்மளுடைய கட்டு வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அந்த கட்டு இம்பேலன்ஸ் ஆகும்போது அதனுடைய அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு செரிமானம் வந்து சரியாக நடக்காது. அதே மாதிரி மலச்சிக்கலோ அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசமாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கலாம். ஸ்கின்ல தொடர்ந்து பிம்பிள்ஸ் வருது, இல்லை வந்து உடம்புல எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். மன அழுத்தம் தொடர்ந்து வந்து இருக்கலாம். உடம்புல ஏதாவது ஒரு வலி வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னாலே நம்முடைய கட்டு வந்து இம்பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப காமனாக வந்து பார்க்குறது ஸ்கின்லையும் மனது சம்பந்தமான பிரச்சனைகளையும் தான் நம்ம இதை பார்க்குறோம்.